மீன் நான் ஒன்று பார்த்தேன். லாலா கடசாந்தி. இது அவங்களா? கணக்கு டீச்சரா அவங்க? சொல்லவே இல்ல. அது நான் தான், அது நானே தான். ரிஷா ஜேக்கப்ஸ் லாலா கடை, அது நான் தான். லாலா கடசாந்தி. அண்ட் இது உங்களோட 4th ஃபிலிம்ல வித் விஜய் சேதுபதி சார். கருப்பன், அதுக்கப்புறம் வந்து ஜுங்கா, துக்ளக் தர்பார், அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட ஃபேவரட் சாங் அந்த மானமுள்ள பொண்ணு அந்த சாங். ஓ மை காட், அப்படி நீங்க இருந்து அந்த சாங் பத்தி பேசுறீங்களா? ஐ தாட் நான் உங்களோட லவ் சாங் பத்தி பேசுறீங்களோ. எஸ், ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த சாங் வந்து லிரிக் அவர் தான் எழுதினாரு. விஜய் சேதுபதி ஆமா. முத்துவோடைய தலை வெட்டியது யார்? ஆக்சுவலி அதுல ஒரு சீன் இருக்கு, அதுல ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. மேபி ஓகேவா? சோ அந்த சீன் தான் இந்த இது பண்ண ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே, நான் இன்னைக்கு திரும்ப போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்க போறேன். பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். முத்து இன்னும் சாகவே இல்லை, எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம். எல்லாரும் போலத்தான் நல்லாவே வாழத்தான் கல்யாணம் கட்டிக்கிட்ட, ஏன் மச்சான கல்யாணம் கட்டிக்கிட்ட, பொல்லாத காலோனி இல்லாத நேரம்தான் என்னதான் நானும் செய்வேன். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய் குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ரெட் நோல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. பிகாஸ் காட்டான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களை வந்து சே இவங்க யாரு, சே செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியாவது இவங்களை கண்ணு வைக்காம யாருமே இருந்திருக்க மாட்டோம். எஸ், இன்னைக்கு வந்து நமக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் ரிஷா இருக்காங்க. ஹாய். ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே. Thank you so much. Thank you. ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களோட பர்த்டே. அண்ட் முதல்ல நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்ல நீங்க மீனாவா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும், ஆன்சர் தெரியும். பட் நீங்க சொல்லுங்க, ரியல் லைஃப்ல மீனா மாதிரியா? இல்லங்க, ரிஷாக்கு மீனாக்கு ஏதாவது கொஞ்சம் சம்பந்தம் இருக்கா? அறந்த வாளுங்க, ரொம்ப ஹைப்பர் நானு. அதுல ரொம்ப பொறுமையான ஒரு பொண்ணா, அப்படியே வைக்கப்பட்டு அடக்கொடுக்கமா இருக்கும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதோட ஆப்போசிட் ஃப்ரேம் தான் நானு. சரி, ஏதாவது ஒரு 1 மினிட் மீனா மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல? கஷ்டம். நீங்க கேமரா வச்சு அது ஒரு கேரக்டரா கொடுத்தீங்கன்னா நான் என்னால முடியும். பட் நேர்ல அப்படி இருக்க சொன்னா சும்மாவே சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஐம் ஆல்வேஸ் ஸ்மைலிங்ல. ஸோ அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த ஒரு மீன் நான் ஒன்று பார்த்தேன். லாலா கடசாந்தி. இது அவங்களா? இது அவங்க இல்ல, அவங்க கிடையாது. கீழே அத்தனை கமெண்ட்ஸ் வேற, இது அவங்க கிடையாதுப்பா, இது அவங்க கிடையவே கிடையாது அப்படின்னு. அது கீழே இது அவங்க தான்ப்பா அப்படின்னு பயங்கரமா போட்டி கொடுக்குறாங்க. நீங்க அவங்க தானா, அவங்க நீங்க தானா? உங்களுக்கே தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியும், சில பேர் நம்ப மாட்டாங்க. அது நான் தான், அது நானே தான். ரிஷா ஜேக்கப்ஸ் லாலா கடை, அது நான் தான். பிகாஸ் அந்த கேரக்டருக்கு நீங்க பண்ண அந்த ஒரு ஜஸ்டிஸ் எப்படின்னு வேர்ட்ஸ்னால சொல்லவே முடியல. நான் வந்தோடனே சொல்லியிருந்தேன், உங்க மீனான்னு தான் நான் கூப்பிட்டுருந்தேன். அந்த அளவுக்கு வந்து மீனாவா எல்லாரோட மனசுல ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. பிகாஸ் நிறைய படங்கள் பார்க்கும்போது இந்த கேரக்டரோட பேர் மறந்துடுவோம், அந்த ஆக்டரோட நேம் ஞாபகம் இருக்கும். ஆனா அப்படியே ரிவர்ஸா இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பேருமே ஞாபகம் இருக்கு. எஸ்பெஷலி மீனா. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்து இருந்திருப்பீங்க, இமோஷனலா இருக்கு, ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அந்த ரிவ்யூஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து திடீர்னு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல, நல்ல ஒரு ஹீரோ கூட, நல்ல ஒரு டைரக்டரோட, நல்ல சினிமாட்டோகிராஃபர் கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாம இருந்தேன், நான் இதில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட். ஆஃப்டர் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நிறைய நல்ல ரிவ்யூ வருது, நல்லா பண்ணியிருக்கீங்க, அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச சக்ஸஸாக நான் பார்க்குறேன். நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு இயல்பாக இருக்குது, ரொம்ப இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம் ஹாப்பி. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்ல, ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு டான்சர் ஆகி நிறைய ஸ்பெஷல் சாங்ஸ் 200 சாங்ஸ் 300 சாங்ஸ்க்கு மேலேயே நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு டான்சர் டு இந்த சைடு வந்து ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அதுவும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க விஜய் சேதுபதி சார் கூட அப்படின்னும் போது டெஃபினட்டாக ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக தான் இருக்கும். எப்படி இருந்தது?
ஃபர்ஸ்ட் இது இந்த கேரக்டர் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். மணிகண்டன் சார் பார்க்கறதுக்கு இங்கேருந்து நான் உசிலம்பட்டி வரைக்கும் போய் ஆடிஷன் கொடுத்தேன். இங்கே ஆடிஷன் ஃபர்ஸ்ட் ஜூம் கால் வந்தார், பார்த்தாங்க. ஐ தாட் ஐ வாஸ் ஏதோ ஒரு கேரக்டர் ரோல் அப்படி தான் நினச்சேன். பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் நான் லீட் ஆக போகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் லீடுன்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்பவும் ஹைப்பராக தான் இருந்தேன் அந்த ஆடிஷன் டைம்லேயும். அவருக்கு அந்த மீனா லுக்கா பிடிச்சிருந்தது. பட் என்னோட இந்த கேரக்டர் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு சீன்லேயும் இது இப்படி பண்ணலான்னு 2 பேரும் சேர்ந்து அதை இந்த மாதிரி நீ பண்ண, இங்கேருந்து நான் சொல்கிறேன் டயலாக் அப்படின்னு சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ஒரு பெரிய ஆக்டரும் அது அவ்வளோ பொறுமையாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட் ஹெல்ப் மீ அவுட் லாட் இந்த விஷயத்துல மட்டும். எஸ் யா. அண்ட் இது உங்களோட 4th ஃபிலிம்ல வித் விஜய் சேதுபதி சார், கருப்பன், அதுக்கப்புறம் அந்த ஜுங்கா, துக்ளக் தர்பார், அண்ட் அதுக்கப்புறம் இப்ப வந்து எஸ். சோ அப்ப வந்து அதுலயே டிராவல் பாருங்க, டான்சர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் லீட். சோ அப்படி இல்ல. அண்ட் ஆல்சோ உங்களோட பழைய இன்டர்வியூல ஏதோ சொல்லிருந்தீங்க எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணும் அப்படின்னு. இப்போ லீட் ரோலே பண்ணியாச்சு. எப்படி இருக்குல்ல? அப்படி சோ ஹாப்பி, சோ பிளெஸ்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நைஸ். அண்ட் அடுத்து இந்த ரோலுமே பிகாஸ் டான்சர் அப்படின்னும் போது ரொம்ப ஈஸிலி உங்களுக்கே ரிலேட்டபிளா இருந்திருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாகவும் வந்திருக்கும் நீங்க பண்ற ரோல் அப்படிங்கிறது. எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப சிமிலரா இருந்துச்சு இந்த கதையில இருக்க மாதிரி உங்க லைஃப்ல? ஆக்சுவலி ஆமா, டான்சர்ஸ் ரோல் ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தையும் அந்த இதையும் காட்டுறதுக்கு ஒரு டான்ஸரால தான் முடியும்னு சொல்லிட்டு அதனாலேயே என்ன சூஸ் பண்ணாங்க மணிகண்டன் சார். அது எனக்கு ரொம்ப எல்லாமே புதுசா இருந்துச்சு. அந்த ஆக்ட்ரஸ் இடத்துல இருந்து அது பண்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. எனக்கு நார்மலா இருந்துட்டு போயிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஐ திங்க் உங்களோட இன்ட்ரோ சீன்லயே நிறைய பேர் அந்த திருவிழாக்குள்ள நீங்க வரும்போது இந்த கில்றது இந்த மாதிரி விஷயங்கள், பட் கதையா அதை கேட்கும் போது உங்களுக்கே ஒரு செகண்ட் ஒரு இமோஷனல், ஆமால இதெல்லாம் நடக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆஃப் கோர்ஸ் எனக்கு நடந்தது இல்ல, பட் வந்து அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஒரு க்ரௌட்ல வரீங்கன்னா எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு அங்க அவசியமே கிடையாது. யார் எப்படி இருப்பாங்க தெரியும், உங்களுக்கு சேஃப்டி கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல முத்து மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நீங்க செக்யூர்டா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் ஆன் செட்ஸ்ல மீட் பண்ணும்போது என்ன சொன்னார்? லைக் 3 ஃபிலிம் பண்ணியாச்சு, இது 4வது லீட் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஏதாவது இருந்திருக்கும்ல உங்களுக்குள்ள? அண்ட் விஜய் சேதுபதி சாரோட ப்ரொடக்ஷன்லயே வேற அப்படின்னும் போது ஆமா, ஆக்சுவலி வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஆனா ஏற்கனவே பார்த்த ஒரு மனுஷர் தானே அவரு. ஸோ இங்கே வந்து பண்ணுறதுக்கு அந்த ஃபியர்லாம் வந்து முதல் படத்துலேயே எனக்கு போயிடுச்சு. முதல் படத்துலேயே ரொம்ப யதார்த்தமான மனுஷர், ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற ஒரு மனுஷர், ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்துலேயே ஒரு பியூரஸ்ட் சோல், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து ஒர்க் பண்ணியாச்சு. எப்போவுமே சப்போர்ட், யார் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டேலண்டட் பர்சனை எப்போவுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு ஆள் அவர், யாராக இருந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி பர்சன் கூட பண்ணியாச்சு. அப்போது வந்து எனக்கு ஜாலியாக இருந்தது, நார்மலாக ஆயிட்டோம். ஸோ இந்த 4th எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அதுவும் அவர் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டார். ஒவ்வொரு சீனும் கரெக்டாக இருக்கணும். இந்த லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸில் நான் எதுவும் அதை என்ன சொல்கிறேன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு டயலாக் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்து 2 பேரும் பண்ணது வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். So blessed இல்ல to yeah nice. And அடுத்து அந்த சீன்ஸ் பத்தி பேசணும் நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கார்ல ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசல் சீன் வந்து இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ரீவைண்ட் பண்ணி நான் ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த சைட் சரோடதா இருக்கட்டும், அது பயங்கர கியூட்டா இருந்துச்சு. அதனால அந்த சீனை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரீக்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் எஸ் லைவா நீங்க வந்து அந்த டயலாக் சொல்லுங்க. அந்த டயலாக் அதாவது தாடி டயலாக் தானே. தாடி டயலாக் என்ன சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒரு லாங் டயலாக், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இந்த மாதிரி டான்சர் அப்படினாலே வந்து யார் பொண்ணு கொடுப்பா, நான் டான்சர் இங்கேயும் அங்கேயும் போக வேண்டியது இருக்கும். அவன் எவனாச்சும் ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் இங்க போய் படுத்திருக்கியா அங்க போய் படுத்திருக்கியான்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணதுக்கு நான் பேசாம டான்ஸராகவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன்னா. அப்புறம் நீ இவ்வளோ என்னது சாதாரணமா இருக்க, உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு கேட்பார்ல, என் டான்ஸ் பிடிச்சிருக்கா, உன் டான்ஸ் பிடிக்கிறவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் உனக்கு என் டான்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஓகே சரி இந்த தாடி எடுத்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சூப்பர், செமையா இருந்துச்சு அந்த சீனோட மேக்கிங். அதுக்கு முன்னாடி ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஆக்சுவலி வந்து எல்லாமே வந்து ஒரே டேக்ல போனோம்.
ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு Okay. பின்னாடி ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த 1 more 2 more கேட்கறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அண்ட் லைவ் சவுண்ட் போயிட்டு இருந்துச்சு. டயலாக் வந்து மிஸ் ஆகக்கூடாது, தெளிவா பேசணும். எங்கேயாச்சும் கொஞ்சம் அந்த பிச்சு பேசுற இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் திருப்பி அந்த ரோட்ல இருந்து போயிட்டு திருப்பி அந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அந்த புழுக்க வண்டி ஓட்டுறதெல்லாம் சும்மா கிடையாது. அவர் ரொம்ப அசால்ட்டா ஓட்டினாரு. உண்மையாவே அங்க அந்த புழுக்கெல்லாம் தான் இருந்துச்சு. நிஜமாலே. அது உண்மையான அது புழுக்க வண்டி இல்ல, பட் சம் கைண்ட் ஆஃப் வண்டி அது. பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு ஷாட்லயும் எடுத்து கியர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா ரொம்ப அசால்ட்டா ஒரு விஷயம் தெரியாது அவர் ஃபேஸ்ல உங்களுக்கு. ஒவ்வொரு சீன்ஸ்லயும் ஒவ்வொரு எங்காக கஷ்டம் இருந்தாலுமே அதை காட்டாம ஒரு ஆக்டருக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆக்டர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் பார்த்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட சின்ன வயசுல இருந்தே ஆசை லைக் ஒரு லீடா பண்ணணும், இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும். எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஆசை. லீடோட கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால அதோட இது ஃபுல்லாவே இதுல கிடைச்சது. இன்னும் நிறைய பண்ணணும், ஃபுல்ஃபில் ஆகாது ஆக்சுவலி. ஒரு ஆக்டருக்கு இன்னும் கிரேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய கடல். இதுல வந்து நம்ம இன்னும் கத்துக்கவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் அடுத்து வந்து விஜய் சேதுபதி சார் கூட வந்து சீன் பண்ணியாச்சு. ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாம், லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்திருக்கு. அப்புறம் சாங்கும் கொடுத்துட்டாங்க. செம்மல சூப்பர்ல. எஸ் என்னங்க நீங்களும் இல்ல நாங்க வந்து கேட்கணும். பட் எஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த மானமுள்ள பொண்ணு அந்த சாங். ஓ மை காட் அப்படி இருந்துச்சு. நீங்க அந்த சாங் பத்தி பேசுறீங்களா? ஐ தாட் நான் உங்களோட லவ் சாங் பத்தி பேசுறீங்களோ அப்படின்னு. அதான் அந்த இடத்துல நான் பாடுனேன். ஆமா எஸ் ஆக்சுவலி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த சாங் வந்து லிரிக் அவரு தான் எழுதினாரு. விஜய் சேதுபதி சார் எழுது. அந்த he used to write songs. அவர் அவ்வளோ டேலண்டட். அவர் ஆக்டர் மட்டும் இல்லை. ஸோ அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் அவங்களுக்கு ஒரு கீபோர்டு இருக்கும், வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹி லவ்ஸ் ஸோ மச் அந்த மியூசிக்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா எந்த அளவுக்கு அதில் எஃபோர்ட் போடுவோம்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதில் அப்படி 100% எஃபோர்ட் போடுவார். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே மியூசிக்லேயே இருப்பார். மியூசிக் பற்றி அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே இருப்பார், லிசன் பண்ணுவார், போய் வாசிப்பார், ட்ரை பண்ணுவார் அதை. அப்புறம் லிரிக் டக்குன்னு எப்படி இந்த யாரோ கேட்டாங்க இது இந்த மாதிரி லிரிக் இருக்கு பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வர வேண்டிய எங்கள் அம்மா பாடியிருப்பாங்க ஒரு இதில். உடனே இது எழுது ரிஷா அப்படின்னு சொன்னார். அவர் பேச நான் எழுதி அது நான் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து அங்கே பாடவும் வச்சாங்க அதை. ஓகே. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் பை ஹிம். அந்த உடனே வந்து ஒரு லிரிக் ஒரு 4 வரியா 6 வரி என்னமோ வரும். பட் வந்து டப்பிங்ல உங்களுக்கு 2 வரி தான் எதுவும் இருந்துச்சு. ஃபுல்லாவே அவர் எழுதினாரு. அது கொஞ்சம் உருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ப்ரெசென்ட் பண்றது தான் அது. ரொம்ப அதான் இதெல்லாம் சர்ப்ரைசிங். அவரை பத்தி தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்காங்க. நைஸ். அண்ட் அடுத்து இந்த சாங் பத்தி நீங்க வேற பாடி இருப்பீங்க. அந்த சாங்ல அந்த லைன் ப்ளீஸ் எங்களுக்காக பாடுங்க. திடீர்னு கேக்குறீங்களா? பாடுங்க அதெல்லாம். இருங்க வரல திடீர்னு. மீனா இப்ப வந்து விஷால இருந்து இப்ப மீனா மோடுக்கு ஃபர்ஸ்ட் போணும். அதானே ஃபர்ஸ்ட் பண்ணு. ஐயோ அதான் வரலையே. சரி ஓகே. அதுல என்ன லிரிக் யோசிக்கிறேன். என்ன லிரிக் டிபி அடிச்சுக்கலாமா? இவங்க எங்க வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு. ஓகே ஒரு 2 லைன் பாரு. ஓகே. எல்லாரும் போலத்தான் நல்லாவே வாழத்தான் கல்யாணம் கட்டிக்கிட்ட, ஏன் மச்சான கல்யாணம் கட்டிக்கிட்ட, பொல்லாத காலோனி இல்லாத நேரம்தான் என்னதான் நானும் செய்வேன், ஏன் மச்சான் என்னதான் நானும் செய்வேன். சூப்பர். அந்த மருதாணி வாசனை சாங்குமே இன்னைக்கு நிறைய பேர் வந்து செம்மையா இருக்குப்பா அந்த ஃபீலே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற இது பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நைஸ். அண்ட் அடுத்து அது வந்து ஜென்ரலாக நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவோம். பிகாஸ் உங்கள் ஜேர்னி அப்படிங்கிறது இட் இஸ் டூ லாங்கில். ஒரு டான்ஸர்லேருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க வித் விஜய் சேதுபதி சார். பார்க்குறவங்க டக்குன்னு சொல்கிறோம் என்னது இதுக்கு இவங்களா அப்படி பேர் அப்படின்னு. பட் தோ அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது சமப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்கள் காதுக்கு வந்திருந்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலி வந்து இதை நான் வந்த புதுசுலேருந்தே இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். லைக் இன் இண்டஸ்ட்ரி அ டான்சர் இஸ் ஆல்வேஸ் அ டான்சர், சிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் அ சிஸ்டர். அது என்ன ஒரு பிம்பம் வரும்னு தெரியாது. இப்போ இஃப் ஷீ இஸ் ஆக்டிங் அ சிஸ்டர் ரோல் அது வந்து ஃபிக்ஸ். ஓகே அதில் சிஸ்டராக பண்ணியிருக்காங்க, இதில் சிஸ்டராக கூப்பிட்டுருங்க. ஸோ அனதர் ரோல் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு
தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல. இது இந்த பிரச்சனை நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுலேருந்தே நான் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷீ இஸ் அ டான்ஸர், அவங்களுக்கு எப்படி நடிக்க வரும்? வை கான்ட் அ டான்ஸர் ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? பட் விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் கருப்பன்லயே பார்த்துட்டே சொன்னாரு. ஆமா, அந்த சீன்லாம் அப்புறம் தான் கிரியேட் ஆச்சு. ஐ வாஸ் அ டான்சர் தேர், ஒன்லி டான்சர். முறுக்கு மீச மாமா. ஆமா. யா வெதோ அது இப்ப மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பெர்செப்ஷன் ஐ திங்க் நிறைய பேருக்கு அது மாறிடும். இந்த பொண்ணு நடிக்குதான்னு ஒரு இதை கொடுத்ததே வந்து சேது சார், மணிகண்டன் சார் இல்லாம இது நடந்திருக்காது. இன்னொரு சீன் விச் யூனோ ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அது பார்க்கிறதுக்கு, which was like அந்த நீங்க டான்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க கேப்ல வந்து ஒருத்தங்க எட்டி பாப்பாங்க, அங்க எட்டி இருந்து பாக்குறது அனுப்பு அப்படின்னு சொல்றது. It does happen in every girl's life. டான்சருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை எல்லா இடத்துலயும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இது ரொம்ப ஹார்ட்ல இது ப்ராசஸ் அண்ட் ஆமா. எஸ் முத்தோடைய தலையை வெட்டியது யார் அப்படிங்கறத தயவு செய்து நீங்க அத கொஞ்சம் நல்லா முழுசா நான் இது சொல்லலாமா? அப்புறம் அடுத்து பாக்குறவங்களுக்கு அது விளங்காம போயிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு சஸ்பென்ஸோட ஏதாவது அதுல ஒரு சீன் இருக்கு, அதுல ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. மேபி ரொம்ப கரெக்டா நீங்க பாக்கலன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து இந்த வேலை பண்ணேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுவாரு. அவர் அந்த வேலை எல்லாம் நான் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகேவா? சோ அந்த சீன் தான் இந்த இது பண்ண ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே அவரே தான் பண்ணியிருப்பாரு. அவரே தான் பிளான் பண்ணி நான் சாவணும்னா இப்படி செத்துறணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணது தான் இதெல்லாம். எங்களுக்கு நாங்க வந்து எங்களோட விஜன் ஒன்று இருக்கோம்ல. ஸோ ஏன் இதுல இப்படிதான் கடைசியில வந்து அது முத்துக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஆனா அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சு 4-5 பேரு 4-5 கதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சோ அந்த முகேஷன் ஒருத்தர், அந்த ஆடு மேய்க்கிற பையன், அந்த பையன் என் பையன் சொல்றான். ஐயோ, நான் அப்படி யோசிச்சேன். நல்ல வேளை நான் வேற மாதிரி. ஆமா, அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. சரி, எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை இருக்கு. இப்படி இப்படி யோசிக்கிறாங்க. சிலவங்க யோசிச்சுக்கிட்டோம், அது அவங்களோட ஃப்ரீடம், எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரு சீன் தான் நீங்க வந்து கரெக்டா பாப்பீங்க. அந்த சீன் இருந்ததுதா அவர்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க அவங்க தலையை வெட்ட சொல்லி சார். ஸோ அதனால அதோட சீன் தான் அது. இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே, நான் இன்னைக்கு திரும்ப போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்க போறேன். ஆமா, பாருங்க. பார்த்தா ஐ திங்க் எல்லாமே கிளியரா புரியுது நினைக்கிறேன். எந்த சீன் ரொம்ப அதிக டேக்ஸ் உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாரோட காம்பினேஷன்ல போன சீன்? நிறைய டேக்ஸ் போன சீன் எது? நிறைய டேக்ஸ் போன சீன் எல்லாமே சிங்கிள் ஷாட்ல முடிச்சிட்டீங்க போல இருக்கு. இல்ல, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். இவர் இருக்காருல்ல, முதல்ல வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தர மாட்டாங்க. நிறைய ப்ராப்ளம் சொல்ல முடியாது எனக்கு. நான் ஐ வாஸ் டேலண்டட் கொஞ்சம் லைட்டா, நானே தட்டி கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் அங்கதான் வந்து எழுதுனாங்க. ஸ்பாட்ல வந்து எழுதி உடனே அவர் வந்துருவாரு. ஸோ அவர் நிக்க வைக்க முடியாது. அப்படியே கோ த்ரூ பண்ணி அது உள்ள போயிட்டு உடனே அந்த ஒரு டேக் 2 டேக்ல முடிக்கணும். இட் வாஸ் லைக் எனக்கு ஓகே இது பண்ணிடணும், சொதப்பிடக்கூடாது. ஏன்னா அவர் ஆக்டிங் பக்கத்துல வந்து கம்மியா தெரிஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் கம்மியா தெரிஞ்சுக்கணும் ஒரு பயம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. இதோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பிகாஸ் அந்த லாஸ்ட்ல வந்து நீங்க எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்றதும் பண்ணாததும். பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பார்ட் 2 வரும்போது எப்படியாச்சும் வந்து, ஏன்னா இன்னும் சில இதெல்லாம் தியரிஸ் எல்லாம் இருக்கு. இல்ல இன்னும் வந்து முத்து சாகல, அது உண்மையான தலையில அப்படின்னு நானும் கேள்விப்படுறேன். அது உண்மையான தலையா இல்ல, முத்து இன்னும் சாகவே இல்லை, எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு நிறைய விதமான கதைகள் வருது. நான் எல்லாமே இங்க சொல்ல முடியாது. நீங்க போய் ஃபுல்லா உள்ள போய் பாருங்க, பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. எஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த தியரி உண்மையா இருந்துச்சுன்னா அது வந்து முத்தோடைய தலை அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2 வரும். அந்த பார்ட் 2ல எப்படியாச்சும் முத்துவும் மீனாவும் வந்து ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான். ஸோ கண்டிப்பா வந்து உங்களால மட்டும்தான் அது முடியும். செகண்ட் பார்ட் வரணுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டில் லவ் மீனா, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்து மீனாவும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறோம். அதுக்காகவே we are waiting for part 2. அண்ட் எஸ், இதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிலிம்ஸ்க்கும் சரி அண்ட் உங்களுடைய கெரியருக்கும் சரி, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you so much மீனா. என்ன bless பண்ணுங்க. Yes, thank you so much. Thank you. Bye.
மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.